அந்த கட்டிடம் வந்து கண்டிப்பா கட்டப்படும் சார். விஜய் அண்ணனோட இடத்தை யாரு ரீப்ளேஸ் பண்ண முடியும் கேக்குறேன். அவர் இடத்த யாருமே ரீப்ளேஸ் பண்ண. என்னுடைய வட்டம் இவ்வளவுதான், சினிமா வட்டம் தான். அதுக்கான கேள்விகள் நானே வந்து யமனை துரத்தி போயிட்டு இருக்கேன், என் பின்னாடி ஏன் துரத்தி வந்துட்டு இருக்கீங்கன்றது. தனியார் வந்துட்டு வேலைகள் நடந்துட்டே இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி கூட நானும் அண்ணனும் உட்காந்து டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. நடிகர் சங்க கட்டடம் நடிகரா வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. உதயநிதி ஸ்டாலின் வரை 1 கோடி கொடுத்திருக்காரு. இனிமேலாவது அந்த கட்டடப்பணியில் நிறைவு பெறப்படுமா? அது எப்படி உங்க நெருங்கிய நண்பர்கள் தான் பொறுப்புகள் தான் இருக்காங்க. நான் என் நண்பர்கள் அந்த கட்டிடம் வந்து கண்டிப்பா கட்டப்படும் சார். அதுக்கான எல்லா முயற்சியும் இறங்கி செய்யறாங்க. ஏன்னா என் நண்பர்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு அது தெரியுது. நிச்சயமா அது நல்லபடியா வந்துடும், கூடிய சீக்கிரம் வந்துடும். விஜயகாந்த் பெயர் வைக்கிறது உறுதியா? அது நம்ம கூடிய சீக்கிரம் அறிவிப்போம் சார். இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கிறப்ப கரெக்ட் 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 கரெக்ட். அதான் சார், நீங்க வந்துட்டு இதை நம்ம ஃபேமிலி அண்ட் த்ரில் சேர்ந்த ஒரு படம் சைரன். அது ரொம்ப ரேர் காம்பினேஷன். ஸோ அப்படி இருக்கிறப்ப எல்லா இடத்துலையும் இது வந்து கண்டிப்பாக ஏற்றுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மற்ற ஸ்டேட்ஸ்ல இருந்தும் சரி ஃபோன்ஸ் வரும்போது அது ஒரு கிரிப்பிங்கான ஒரு படமாக தான் அதை பார்க்குறாங்க. அதில் ஒரு நல்ல ஃபேமிலி எமோஷன் வந்து கோராக இருக்கு. ஸோ அது நல்லா ப்ரெசன்டபுளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆல் ஓவர் இந்தியா இந்த படம் வந்து நல்ல பேர் எடுக்கும்னு நம்புறேன். பொதுவாக அந்த நடிகருக்குள்ள அரசியலுக்கு வரது எப்படி பாக்குறீங்க? விஜய் பொதுவாக நடிகர்கள் எல்லாருமே வராங்க. நீங்க எதுவும் வர மாதிரி விருப்பம் இருக்கா? நீங்க எதுவும் கட்சி ஆரம்பிக்க போறீங்களா? நமக்கு அந்த எண்ணம் இல்லை சார். நான் வந்து அண்ணனுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா? எங்க அண்ணன் எப்படி இந்த கேள்வி கேட்டே ஆகணும்ல நீங்க. நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. விஜய் அண்ணனோட இடத்தை யாரு ரீப்ளேஸ் பண்ண முடியும் கேக்குறேன். அவர் இடத்த யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதுதான் ஆன்சர் பண்ணிட்டேன். என்னுடைய வட்டம் இவ்வளவுதான், சினிமா வட்டம் தான். அதுக்கான கேள்விகள் அண்ணன் வீட்டுக்கு கூப்பிட்டாருன்னா போயிட்டு வரலாம். ஒரு ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கீர்த்தி சுரேஷ் கூட பண்றது. ஏன்னா இது நார்மல் ஹீரோயின்கான ஒரு சப்ஜெக்டா இல்ல. இது வந்து நான் ஒரு மிடில் ஏஜ் மேனா பண்றேன், அவங்க ஒரு காப்பா முதல் தடவை பண்றாங்க. 2 பேருக்குமே முதல் கதாபாத்திரங்கள். ஸோ அது ஒரு ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. அதை பத்தி பேசி அவங்க வந்து ஒரு ஹீரோவை பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டாங்க. அந்த பார்வையே வந்து ஒரு குற்றவாளியை பார்க்குற ஒரு பார்வை தான் இருக்கும். அதுவும் ஒரு மிடில் ஏஜ் மேனை வந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வை தான் இருக்கும். ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்க்கு மட்டும் இல்லை சார், இந்த படம் மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கு. ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு வந்து அவங்க சொல்லணும்னு நினைக்கிறத வந்து டயலாகா சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி நானே வந்து யமனை துரத்தி போயிட்டு இருக்கேன், என் பின்னாடி ஏன் துரத்தி வந்துட்டு இருக்கீங்கன்றது தான். அந்த மாதிரி சில டைலாக் அவங்க சொல்லணும்னு நினைக்கிற டைலாக்ஸ் எல்லாம் ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்லணும்னு நினைக்கிற டைலாக்லாம் சொல்லியிருக்கோம். ஒரு டைரக்டர் அந்த படம் எந்த அளவுக்கு மனசு இடம் பிடிச்சிருக்கு? அடுத்த படைப்பு ஜெய ரவி வச்சு பண்ணுவாங்களா? எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஃபர்ஸ்ட் படம், ஃபர்ஸ்ட் டைம் மதுரையில் படம் பார்க்குறேன். இதான் நான் முறையாக இப்போ தான் மதுரைக்கு வந்து படம்னு ஒன்று பார்க்குறேன். அது என்னோட முதல் படமாகவே அமைஞ்சிருக்கு. ஸோ எப்பவுமே லைஃப்பில் மெமரபிளான தேட்டரு, மெமரபிளான ஊராக இந்த மதுரை இருக்கும். சாரோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். அண்ணன் மாதிரி ஆட்கள் அப்படி ஒரு ரிசீவ் பண்ணதே அவ்வளோ அன்பாக இருந்தது. மதுரைக்காரங்கிட்ட ஒரு அன்பு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நான் இப்போ தான் அந்த ஊருக்கு வந்து அதை பார்க்குறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த படத்தை இப்படி ரிசீவ் பண்ணுறது. ஓவரால் இந்த படம் ஒரு ஃபர்ஸ்ட் படம் டேரக்டராக பார்க்கும்போது சார் சொன்ன மாதிரி தான் 1000+ ஸ்க்ரீன்ஸில் வருதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது எடுக்கும் போது நானுமே எதிர்பார்க்கல. ரிலீஸ் ஆகிற மொமெண்ட் வரைக்கும் தெரியாது. ஸோ இவ்வளோ பெரிய மேசிவான ஒரு ரிலீஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கே ஃபர்ஸ்ட் டேரக்டராக எனக்கு பெரிய பிளெஸிங் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஓவரால் மக்கள் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அந்த எல்லா கமெண்ட்ஸுமே நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு ஸ்டெப் அகேடாக போய் தான் அவங்க ஒரு பாயிண்ட்ஸையும் பார்த்து நோட் பண்ணி விஷ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதெல்லாம் படத்திலே இருக்கேன், அதையும் நானே சொல்லிட்டேன். எப்படின்னா இல்லைப்பா, ஓய் பாபு
புதுமுக டேரக்டருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்குறது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? இப்போ நீங்க அன்னை காலத்துல பெரிய டேரக்டர் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கறதுனால என்ன மாதிரி கதைகள் வருது? நீங்க நிறைய கதை கேட்டிருக்கீங்க, என்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷான கதைகள் கேள்விப்படுறீங்க? எந்த அளவுக்கு மக்கள் இம்பாக்ட் என்ன மாதிரி வித்தியாசங்கள் இருக்கு? நிச்சயமா இருக்கு. இப்போ வர அந்த நியூ ஜெனரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்துட்டு வேற ஒரு லேர்னிங் எடுத்துட்டு வராங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு படத்தை வந்து கற்றுக்கணுன்னா அதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணணும், எடிட்டிங் ரூமில் போய் ஒர்க் பண்ணணும், இவ்வளோ இருக்குது. ஒரு கிளாப் போர்டாக தனியாக ஒர்க் பண்ணணும், ஸ்கிரிப்டுக்கு தனியாக ஒர்க் பண்ணணும். பட் இப்போ வந்து வரவங்க வந்து ஒரு பேசிக்கான ஃபில்ம் நாலேஜ் இருந்து தான் வராங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்துட்டு ஃபோன்லேயே நம்ம வந்து ஷூட் பண்ண முடியுது, ஃபோன்லேயே எடிட் பண்ண முடியுது, ஃபோன்லேயே கிரேட் பண்ண முடியுது, ஃபோன்லேயே வந்து ரிலீஸும் பண்ண முடியுது. ஏன்னா மீடியமில் ரிலீஸ் பண்ண முடியுது. ஸோ ஒரு மீடியம் வந்து ஈஸியாக கற்றுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு கையிலேயே இருக்குது. ஸோ பல வருஷங்களுக்கான உழைப்பையோ எக்ஸ்பீரியன்ஸையோ வந்து நம்ம ஷார்டன் பண்ண முடியுது. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். அது வேற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு நிகரே கிடையாது. பட் இது வேற எக்ஸ்பீரியன்ஸ், இதுலேருந்து ஒன்று வருது இல்லையா, அது ரிஃப்ரெஷிங்காக இருக்கு. கோமாளி படத்தில் பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு சின்ன சீன்ஸ் எடுத்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணாரு நீங்க? ஆமாம் ஆமாம். இவர் இம்ப்ரெஸ் பண்ண காரணம் முதல்ல இவர் இம்ப்ரெஸ் பண்ணது வந்து இவர் விஸ்காம் லாயலால விஸ்காம் படிச்சிருக்காரு, அதுலயே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஏன்னா நானும் லாயலால விஸ்காம் பண்ணேன். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த ட்ரில் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அது உள்ள போட்டு எப்படி வாட்டி வதக்கி எடுத்து வெளியே அனுப்புவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொன்னோடனே பேசிக் ஆஃப் ஃபில்ம் என்னன்றது ஈஸியாக தெரியும். ப்ளஸ் ஒரு ரைட்டராக நிறைய நல்ல படங்களுக்கு வந்து ஒரு ரைட்டராக இருந்திருக்கிறதுனால அது வந்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள் மாதிரி தான் அவர். டைரக்ஷனுக்கு தான் அவர் புதுசு, சினிமாவுக்கு புதுசு இல்லை. ஸோ அந்த வகையில் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுவார். என்னுடைய டைரக்ஷன்லையா தனியொருவன் 2 வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி கூட நானும் அண்ணனும் உட்காந்து டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஏஜிஎஸ் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஓகே சொன்னோன்னு ஆரம்பிச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.